Warm greetings to all. I am Iliraj. இன்றைக்கி நமக்கான டாபிக் என்னென்னா அனாலிசிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ் வித்தவுட் ஸ்டோரேஜ். ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ் வித்தவுட் ஸ்டோரேஜ் இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ் வித்தவுட் ஸ்டோரேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸுன்றது என்னென்னா ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் நிறைய சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும். சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷனில் வந்துட்டு டெவலப் ஆன ப்ராடக்ட் ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் டெவலப் ஆன ப்ராடக்ட் அடுத்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு மூவ்மெண்ட்லேயே இருக்கும். அப்போ வந்துட்டு எந்த ஒரு மேனுவல் எஃபர்ட்டுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஒர்க் ஸ்டேஷன் டு அனதர் ஒர்க் ஸ்டேஷன் வந்து ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ்னு சொல்லுவோம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சிமிலரான ப்ராடக்ட்ஸ் வந்து பல்காக ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க மெஜாரிட்டி. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ் வித்தவுட் ஸ்டோரேஜ் பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸ் வித்தவுட் ஸ்டோரேஜ்னால் அதான் சொன்னோம் இல்லையா, சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும். ஒன் ஒர்க் ஸ்டேஷன் டு அனதர் ஒர்க் ஸ்டேஷன் ப்ராடக்ட் மூவ்மெண்ட்லேயே இருக்கும். அப்படி ஒன் ஒர்க் ஸ்டேஷன் டு அனதர் ஒர்க் ஸ்டேஷன் வந்துட்டு டேரெக்டாக மூவ் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு நடுவில் ஒரு ஸ்டோரேஜுமே இல்லாமல் பஃபர், அங்கே நடுவில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ஒன் ஒர்க் ஸ்டேஷனுக்கும் அனதர் ஒர்க் ஸ்டேஷனுக்கும் நடுவில் பஃபர் இல்லைனா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இன்வென்ட்ரி மாதிரி. அந்த ஒரு ஸ்டோரேஜ் இல்லாமல் டைரெக்டாக ஒர்க் ஸ்டேஷன் டு ஒர்க் ஸ்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் லைன் வித்தவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். இப்போ அப்படி யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு. இப்போ எந்த ஒரு ஸ்டோரேஜுமே நம்மக்கிட்ட இல்லை, இன்வென்ட்ரியுமே இல்லை. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் மிஷின்ஸில் எந்த ஒரு மிஷினில் ஏதாவது ஒரு மிஷினில் டிஃபெக்ட் வந்தால் கூட அந்த ஹோல் ப்ரொடக்ஷன் சிஸ்டமே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இதுதான் இதோட ப்ராப்ளம். இது அப்படியே நீங்கள் பார்க்கலாம் அந்த கீழே இருக்கிற டயக்ராமில், அந்த ஃப்ளோ சார்ட்டில் ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2, ஸ்டேஷன் 3 எல்லாமே டேரெக்டாக தான் இருக்கும். நடுவில் எந்த ஒரு ஸ்டோரேஜுமே இல்லை, பஃபருமே இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்டு சைக்கிள் டைம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், ட்ரான்ஸ்ஃபர் லைன்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஷனில் டெவலப் ஆன ப்ராடக்ட் இன்னொரு ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிடணும். இது வந்து எந்த ஒரு மேனுவல் எஃபர்ட்டுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆச்சுன்னா ரீச் ஆகுறது. இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு சைக்கிள் டைம் பற்றி பார்ப்போம். சைக்கிள் டைம்னா என்னென்னா, இந்த டோட்டலாக எவ்வளோ இந்த ஒரு சைக்கிள் டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்ட் சைக்கிள் முடிகிறதுக்கு உருவாகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதுதான் சைக்கிள் டைமு. அந்த சைக்கிள் டைமில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இருக்குது. பாட்டில் நெக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பாட்டில் நெக் கான்செப்டை சொல்லணுன்னா, பாட்டில் நெக்னால் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலில் ஒரு நெக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பாட்டிலிருந்து தண்ணி எவ்வளோ சீக்கிரமாக வெளியே வருது, எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போகுது அப்படின்றது அந்த பாட்டில் நெக்கு சைஸை பொறுத்து தானே இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு பாட்டில் நெக் ஒர்க் ஸ்டேஷன்றது அதுதான் இந்த ப்ராடக்ட் வந்து ஹோல் ப்ராடக்ட் எவ்வளோ சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டராக இருக்கும் அந்த பாட்டில் நெக் ஒர்க் ஸ்டேஷன். இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு 4 ஒர்க் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒர்க் ஸ்டேஷன் 1, ஒர்க் ஸ்டேஷன் 2, ஒர்க் ஸ்டேஷன் 3, ஒர்க் ஸ்டேஷன் 4. அந்த ஃபஸ்ட் ஒர்க் ஸ்டேஷன் வந்துட்டு அதோட ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒர்க் ஸ்டேஷன் ஒரு 12 செகண்ட்ஸ், தேர்ட் ஒர்க் ஸ்டேஷன் ஒரு 15 செகண்ட்ஸ், ஃபோர்த் ஒர்க் ஸ்டேஷன் ஒரு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ எந்த ஒர்க் ஸ்டேஷன் இந்த ப்ரொடக்ஷன் டைமை டிட்டர்மைன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த ஃபோர்த் ஒர்க் ஸ்டேஷன் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஏன்னா இந்த ஃபோர்த் ஒர்க் ஸ்டேஷன் தான் இருக்கிறதுலே அதிக டைம் எடுக்குது, 20 செகண்ட்ஸ் எடுக்குது. அதனால் அதுதான் பாட்டில் நெக் ஒர்க் ஸ்டேஷனாக இருக்கும். என்ன தான் ஃபஸ்ட் ஒர்க் ஸ்டேஷன் 10 செகண்ட்லேயே அதோட ப்ராடக்ட் டெவலப் பண்ணி சென்ட் பண்ணிட்டாலும், அடுத்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணிட்டாலும், ஃபைனலாக இந்த ஃபோர்த் ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். இது 20 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. என்ன தான் அது 10 செகண்ட் அந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இது 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால இதுதான் டிட்டர்மினிங் ஃபேக்டராக இருக்கும். இதுதான் பாட்டில் நெக் ஒர்க் ஸ்டேஷன். இதை பொறுத்து தான் சைக்கிள் டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், அதே தான் இருக்குது அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேயும். எக்ஸ்ப்ரெஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த டிசினா சைக்கிள் டைமிங் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, இந்த மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் டைமிங் அண்ட் தென் டோட்டல் டைமிங் என்னெடுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை தான் அந்த எக்ஸ்ப்ரெஷனில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். இது வரைக்கும் அந்த பேசிக்லாம் பார்த்துட்டோம், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா.
ஸோ அதை எப்படி பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரொடக்ஷன் ரேட்டு, லைன் எஃபிஷியன்சி, ஐடில் டைமு. ப்ரொடக்ஷன் ரேட்னா என்னென்னா எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்றது தான் ப்ரொடக்ஷன் ரேட்டு. இது அதோட எக்ஸ்ப்ரெஷன் தான் RP = 60/TC. அதுக்கப்புறம் லைன் எஃபிஷியன்சினா என்னென்னா இப்போ எல்லா ஒர்க் ஸ்டேஷனும் இல்லை எல்லா மிஷினும் கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்காது. மிஷினை கொஞ்சம் நேரம் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுத்துவாங்க, ஓட்டுவாங்க, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிமிட்டட் டைம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த லிமிட்டட் டைமில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த லைன் எஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் ஐடியல் டைம். அந்த ஐடியல் டைம் என்னென்னா ஒரு ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தால, ஒர்க் ஸ்டேஷன் 1 வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது, ஒர்க் ஸ்டேஷன் 4 வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால. இப்போ என்ன தான் ஒர்க் ஸ்டேஷன் 1 வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் ப்ராடக்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒர்க் ஸ்டேஷன் 4 வந்து 20 செகண்ட்ஸ் எடுக்குது. அதனால் டைம் டிலே கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த டைம் டிஃப்ரென்ஸை தான் நம்ம இந்த ஐடியல் டைம்னு சொல்லுவோம். ஸோ ஐடியலி நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும்னா என்னென்ன இருக்கும்னா ஹை ப்ரொடக்ஷன் ரேட்டு, ஹை லைன் எஃபிஷியன்சி அண்ட் மினிமம் ஐடியல் டைம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பர்ஃபார்மன்ஸை எலிவேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் மிஷின் ஃபெயிலியர் பார்ப்போம். மிஷின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதில் ஒரு சீரீஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸே எடுத்துக்கலாமே. நம்ம கிளாஸில் எவ்வளோ ஒரு 60 பேர் இருக்கோம். அந்த 60 பேருமே ஒரு சிங்கிள் லைனில் ஒரு க்யூவில் நின்றுருக்கோம்னு வச்சுக்கோமே. ஒரு க்யூவில் நின்றுட்டு நம்ம அப்படியே லீனியராக மூவ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த லீனியராக மூவ் பண்ணிருக்கும் போது இப்போ நடுவில் யாராவது ஒருத்தருக்கு டிஃபெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாமே. இப்போ ரோல் நம்பர் 20க்கு டிஃபெக்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாமே. அதனால் ரோல் நம்பர் 20க்கு டிஃபெக்ட் ஆச்சுனால அவன் நின்றுட்டான். அவன் நின்னதுனால அடுத்த 40 பேராலுமே நகர முடியாது. அதே மாதிரி தான் அந்த மிஷின்ஸ்லேயும் நடக்கும். இப்போ ஏதாவது ஒரு நடுவில் இருக்க ஏதாவது ஒரு மிஷின் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து எந்த மிஷின்ஸுமே ஒர்க் ஆகாமல் போயிடும். நெக்ஸ்ட் ப்ராசஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல் போயிடும். ஸோ இதை வந்துட்டு இந்த மிஷின் ஃபெயிலியர்ஸை எப்படி அந்த மிஷினோட அவைலபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலான்னா ஒரு 2 திங்ஸ் இருக்குது. MTBF அண்ட் MTTR. MTBFனா மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் அண்ட் MTTRனா மீன் டைம் டு ரிப்பேர். மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் என்னென்னா ஒரு மிஷின் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஃபெயில் ஆகுது அப்படின்றது தான் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ். மீன் டைம் டு ரிப்பேர்னால் ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது எவ்வளோ சீக்கிரமாக மறுபடியும் ரிப்பேர் பண்ணி மறுபடியும் ரன்னிங் கண்டிஷனுக்கு வருதோ அந்த டைம் பீரியட் தான் மீன் டைம் டு ரிப்பேர். ஸோ அடுத்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் எதோட எக்ஸ்ப்ரெஷன்னா அவைலபிலிட்டியோட எக்ஸ்ப்ரெஷன். இது ஒரு மிஷினோட அவைலபிலிட்டி. அது என்ன சிம்பிளாக சொல்லுதுன்னா ஒரு மிஷின் வந்து ரேராக ஃபெயில் ஆகி அதை வந்துட்டு சீக்கிரமாக ரிப்பேர் பண்ணி மறுபடியும் ரன்னிங் கண்டிஷன் வந்துச்சுன்னா அதோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதை தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுது. இப்போ அடுத்து அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இது என்னென்னா சிம்பிள் அண்டு கண்டினியூஸ் மெட்டீரியல் ஃப்ளோ இருக்கும் இதில். ஏன்னா அந்த நடுவில் எந்த பஃபர் ஸ்டோரேஜ் எந்த இதுவுமே இல்லை, அதனால் சிம்பிளாக இருக்கும். அப்புறம் லோ ஒர்க் ப்ராசஸ் இன் இன்வென்ட்ரியே இல்லை, அதனால் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் தேவையில்லை. ரிக்வயர் லெஸ் ஃப்ளோர் ஸ்பேஸ் சூட்டபிள் ஃபார் ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன். இதில் வந்து அதோட அட்வான்டேஜஸ்லாம் இருந்தாலும் இப்போ இந்த லிமிட்டேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. இதில் லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா இப்போ ஒரு ஸ்டேஷன் வந்துட்டு எல்லா ஸ்டேஷனோட டைமிங்கையும் அஃபெக்ட் பண்ணும். இது வந்து அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளான மெத்தடும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் நெக் கான்செப்ட்னால நம்மளுக்கு ஓவரால் ப்ரொடக்டிவிட்டியுமே ரெடியூஸ் ஆகும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் டவுன் டைம் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளோட டோட்டலாக அஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம ப்ரொடக்ஷன் லாஸ் நிறைய ஏற்படும். அதோட லிமிட்டேஷன்ஸ். அண்ட் தென் ஃபைனலி கன்க்ளூஷன் என்னென்னா ஒரு என்னதான் ட்ரான்ஸ்ஃபர் லைன் வித்தவுட் ஸ்டோரேஜ் வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி டு கன்ஸ்ட்ரக்டாக இருந்தாலும் இன்வென்ட்ரிலாம் நடுவில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் இதெல்லாம் வரலனாலும் ஒரு சிம்பிள் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ கொடுத்தாலும் ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஹைலி டிபெண்ட் ஆன் சைக்கிள் டைம் அண்ட் பாட்டில் நெக் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ.